வாழ்நாள் பூரா கஷ்டப்படுறதை விட சீசன்ல நல்லா சம்பாதிக்கிறது, அதை நல்ல முறையில பயன்படுத்திக்கிறது. அதே மாதிரி தான் இந்த 2 நாட்கள் எவ்வளவு பெரும் பரக்கத்தான நாட்கள்ங்கிறத நாம இன்னைக்கு விளங்க போறோம். அவ்வளவு நன்மை நிறைந்த நாட்கள். அதுல அல்லாஹ்வினுடைய மிக பெரும் அருளை சம்பாதிப்பதற்கு நாம் ஆயத்தமாக்கி கொள்ளணும். அதுல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அரஃபாவுடைய நாள். ஹாஜிகளுக்கு இன்ஷா அல்லாஹ் நாளை சனிக்கிழமை அரஃபாவுடைய நாள். அவர்கள் அந்த பகுதியில் பிறை பார்த்து அவர்களுக்கு அது அரஃபா நாள். நம்முடைய பகுதியிலே நாம் எப்பொழுது பிறை பார்க்குகின்றோமோ அந்த பிறையினுடைய கணக்கின் பிரகாரம் நமக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. இந்த அரஃபா நாள் நம்ம நிறைய கேட்கிறோம். இதுல என்னென்ன சிறப்புகள் இருக்கு, எவ்வளவு அருள் இருக்கு, அந்த இரவில் நாம் அந்த நாட்டில் நாம் என்ன இபாதத்து செய்யணுங்கிறத இந்த வாரம் ஜும்மால நாம கேட்கலாம். முதலில் அரஃபா என்று சொன்னால் அறிந்து கொள்ளுதல். மக்காவிலிருந்து காபத்துல்லாவிலிருந்து கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு மைதானத்திற்கு பெயர் தான் அரஃபா. அந்த மைதானம் தான், அந்த மைதானத்துக்கு ஏன் அப்படி அரஃபான் பேர் வந்துச்சு? சொர்க்கத்திலிருந்து கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஆதம் ஹவ்வா பிரிந்தார்கள். மிக நீண்ட நாட்கள் இவர்களுடைய பிரிவுக்கு பிறகு தன்னுடைய மனைவியை அரஃபாவில் சந்தித்துக் கொண்டதால் அதற்கு அரஃபா என்று பெயர். இப்படி ஒரு காரணம் சொல்லுவார்கள். காபத்துல்லாஹை எல்லாம் கட்டி முடித்த பிறகு, யா அல்லாஹ் எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை எனக்கு கற்றுக்கொடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்த போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுடைய எல்லா கிருகைகளையும் ஒவ்வொரு இடத்திலும் சென்று சொன்னார்கள். கடைசியில் அரஃபாவில் வந்த பிறகு ஹஜ்ஜுடைய எல்லா கிருகைகளையும் தாங்கள் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை தான் அரஃப்து, நான் அறிந்து கொண்டேன். அதனால் தான் அந்த மைதானத்திற்கு அரஃபா என்று பெயர். சகோதரர்களே, அரஃபா நாள் எவ்வளவு முக்கியத்துவமான நாள் என்று சொன்னால், ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று அரஃபாவில் தங்குவது. ஒரு செகண்ட் அங்க போயிட்டு வந்தா ஹாஜி, இல்லைன்னா ஹாஜின்னு சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இடம் அரஃபாவில், ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றக்கூடிய நாள் அரஃபா. அதனால்தான் வரலாற்றில் நீங்கள் பார்த்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்த அத்தனை ரசூல்மார்களும் நபிமார்களும் அரஃபாவில் தங்கியிருக்கிறாங்க. அரஃபாவுக்கு போகாத நபியே இல்லை. அந்த இடத்தில் போய் இறைவனிடத்தில் கதறிய நபிமார்கள் உண்டு. எல்லா நபியும் போயிருக்காங்க, ஒரு நபி போகல. அவங்கதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். கியாமத் நாளையில ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூவுலகிற்கு வருவாங்க. வந்து அவங்க ஹஜ் செஞ்சு அரஃபாவில தங்கின பிறகுதான் மௌத்தாவாங்க. அப்படி என்று சொன்னால் அந்த அரஃபாவுடைய நாள் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள்னு நாம தெரிஞ்சு கொள்ளணும். சகோதரர்களே, இந்த அரஃபாவுடைய நாள் தான் இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான். அதை அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கெல்லாம் தரணும். சரி, இந்த அரஃபாவுடைய நாள் அப்படி என்ன இருக்கு, நாம என்ன செய்யணும்? அரஃபாவுடைய நாளுக்கு அல்லாஹ் தஆலா பல்வேறு சிறப்புகளை வச்சிருக்கான். அதுல 9 சிறப்புகள் மட்டும் உங்களுக்கு முன்னால வரிசை கிரமமா சொல்றேன் பாரு. முதல் சிறப்பு, திருக்குரானிலே அல்லாஹ் தான் படைத்த படைப்புகளில் எது முக்கியம் வாய்ந்ததோ, தான் படைத்த படைப்புகளில் எது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததோ, எது சிறப்பு வாய்ந்ததோ அதன் மீது சத்தியம் செய்து அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவது இறைவனுடைய வளமை. இப்படி பல்வேறு சத்தியங்களை செய்து வந்த அல்லாஹ்
புரூஜ் என்கின்ற அத்தியாயத்திலே சாட்சி சொன்னவர்களின் மீது சத்தியமாக, சாட்சி சொல்லப்பட்டவர்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சொல்றோம். இந்த ஆயத்திற்கு விளக்கத்தை தரக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் ஷாஹித், சாட்சி சொன்னவர்கள் என்றால் யார்? அது வெள்ளிக்கிழமை என்று விளக்கம் தருகின்றார்கள். மஷ்ஹூத், சாட்சி சொல்லப்பட்டவர்களின் மீது சத்தியம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னா அதுதான் அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாள் மேல அல்லாஹ் சத்தியம் பண்ணியிருக்கான். இது ஒரு சிறப்பு. அடுத்து பாருங்க, அல்லாஹ் இந்த அரஃபாவுடைய நாளுடைய மகத்துவத்தை நமக்கு விளக்குவதற்காக இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல 2 இடத்துல இப்படி சத்தியம் பண்றான் இந்த நாளின் மீது. சூரத்துல் பலத் என்கின்ற அத்தியாயத்தில வல் வத்ர், ஒற்றையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது என்னது? 9வது நாள், துல்ஹஜ் பிற 9 ஒற்றைப்படை, அது அரஃபாவுடைய நாள். இப்ப சொல்றாங்க வல் வத்ர் என்று சொன்னால் இது அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாளின் மகத்துவத்தை விளங்குவதற்காக அல்லாஹ் திருமறையில் 2 இடத்துல அல்லாஹ் சத்தியம் பண்ணியிருக்கான். அப்போ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, இந்த வருடம் அந்த ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவுடைய நாள் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி, 3வது சிறப்பு என்ன? அரஃபாவுடைய நாள் இந்த தீனை அல்லாஹ் பரிபூர்ணமாக ஆக்கிய நாள். இன்னைக்கு நாம இஸ்லாம் இருக்குது அல்லவா, இஸ்லாத்தினுடைய எல்லா சட்ட திட்டங்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக ஆக்கி தந்த நாள் தான் அரஃபாவுடைய நாள். எவ்வளவு பெரும் பரக்கத்தான நாள் பாருங்க. ஒரு வருஷம் நாம வியாபாரம் செஞ்சு அந்த வியாபாரம் சக்சஸா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வியாபாரம் தொடங்கிய நாள் என்ன செய்வோம்? சந்தோஷமா கொண்டாடுவோம். இன்னைக்கு தான் பிசினஸ் பண்ண, அல்லாஹ் ஒரு வருஷம் சக்சஸா நடத்தி கொடுத்துட்டான். கல்யாணம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, சக்சஸா என் ஃபேமிலி போகுது. சொல்றோமா இல்லையா? அந்த நாளை நாம் மகத்துவம் வாய்ந்த நாளாக, மகிழ்வுக்குரிய நாளாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். அதே போன்றுதான் அரஃபாவுடைய நாள் இந்த தீன் பரிபூர்ணமாக ஆக்கப்பட்ட நாள். அது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே ஒரு யூதன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே வந்து சொன்னான், இன்னக்கும் தக்ரஊன ஆயத்தன் ஃபீ கிதாபிக்கும். உமரே, உங்களுடைய குர்ஆனிலே நீங்கள் ஒரு ஆயத்தை ஓதுகிறீர்கள், ஒரு வசனத்தை ஓதுகிறீர்கள். லவ் அலைனா மஷ்அரல் யஹூத், அந்த வசனம் யூதர்களாகிய எங்களுக்கு அல்லாஹ் இறக்கியிருந்தால், எங்களுக்கு அந்த ஆயத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தால், லத்தஹதனா தாலிக்கல் யௌம ஈதா, அந்த ஆயத்து இறங்கிய நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் என்று யூதன் சொன்னான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆச்சரியமாயிருச்சு. எங்க குர்ஆன்ல இறங்கின ஆயத்து உங்களுக்கு இறங்கினா நீங்க பெருநாளா கொண்டாடுவீங்க என்று சொன்னா அது எந்த ஆயத்து அப்படின்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உங்க குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கு, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் சம்பூர்ணமாக ஆக்கி தந்து விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருளை உங்களுக்கு நான் பரிபூர்ணமாக ஆக்கி தந்து விட்டேன். வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுடைய மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன். இதுல என்னன்னா உங்களுடைய மார்க்கத்தை பரிபூர்ணமாக ஆக்கி தந்து விட்டேன் அல்லாஹ் சொல்றான். அந்த ஆயத்து தான் அப்படின்னு சொல்றாங்க போது சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யூதனே, அந்த ஆயத்து எந்த நாள் இறங்கியது, எங்கு இறங்கியது, எந்த சூழ்நிலையில் இறங்கியது, அந்த நாள் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த நாள் என்று எனக்கு தெரியும். யூதன் கேட்டான், எப்படின்னு கேட்டான். சொன்னாங்க, அது அரஃபாவுடைய நாள். என்னங்க? அரஃபாவுடைய நாள். இது எங்களுக்கு ஏற்கனவே ஈதுடைய நாள் தான். அது இரண்டாவது, அது வெள்ளிக்கிழமை நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் வெள்ளிக்கிழமை செஞ்சான், அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை. அரஃபாவுடைய நாள் அசர் தொழுகைக்கு பிறகு
எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகையின் மீது இருக்குகின்ற போது இந்த ஆயத்து இறங்கியது. சம்பூர்ணமாக்கப்பட்ட தீன் என்கின்ற அந்த ஆயத்து இப்பொழுதுதான் இறங்குச்சு. அந்த நாள் எங்களுக்கு 2 பெருநாள் என்று சொன்னாங்க. ஒன்னு வெள்ளிக்கிழமை, இன்னொன்னு அரஃபா நாள். தீன் சம்பூர்ணமாக ஆக்கப்பட்ட நாள் இது. இந்த ஆயத்து இறங்கி சரியாக 81 நாள் பெருமானார் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார்களோ அது பரிபூர்ணமாக ஆக்கி தந்து விட்டான் அல்லாஹ். அது சரியாக இறங்கிய 81 நாட்களில் மன்னர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள். அப்ப நம்முடைய தீன் பரிபூர்ணமாக ஆக்கப்பட்ட தீன் தான் எதுங்க? எந்த நாள்? அரஃபா நாள். நமக்கு என்னைக்கு வருது? ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த வருஷம். அப்ப எத்தனை சிறப்பாச்சு? 3 சிறப்பாச்சு. 4வது சிறப்பு அரஃபாவுடைய 4வது சிறப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் யௌமின் அஃலலு இன்தல்லாஹ் மின் யௌமி அரஃபா. இறைவன் படைத்த நாட்களில் அல்லாஹ்வுக்கு மிக சிறப்பான நாள் எது என்று சொன்னால் அரஃபாவுடைய நாள் தான். எப்பொழுது அரஃபாவுடைய நாள் உதிக்குகின்றதோ சனிக்கிழமை மகரிப்ல இருந்து அரஃபாவுடைய நாள் வரும். நமக்கு இந்த கணக்கு. அல்லாஹ்வுடைய முழு ரஹமத்தும் முதல் வானத்தில் இறங்குகின்றது. அல்லாஹ் சொல்றான், மலக்குமார்களை பார்த்து, அரஃபாவில் இருக்கின்றவர்களை பார்த்து, இந்த இத்தனை லட்சம் மக்கள் இந்த மைதானத்திலே அழுக்கு படிந்தவர்களாக தலைவிரி கோலமாக எதற்காக வந்து அமர்ந்திருக்கிறார்கள்? எல்லாம் உன்னுடைய ரஹமத்தையும் மகசிரத்தையும் எதிர்பார்த்து தாண்டா அல்லாஹ் அப்படின்னு சொல்றான் மலக்குமார்கள். அது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். அப்ப அரஃபாவுடைய நாள்ல மனிதர்களுடைய மூமின்களுடைய பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படக்கூடிய நாள். இது ஹாஜிகளுக்கு மட்டுமல்ல. அந்த நாளில் எந்த மூமின் தன்னுடைய வணக்கத்தில் அந்த அரஃபாவுடைய நாளை கழிக்குகின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் மன்னிக்கிறான், நமக்கும் மன்னிக்கிறான் அல்லாஹ் தஆலா. சுஃபியான் ஸௌரி என்கின்ற ஒரு மேதை 70 ஹஜ் செஞ்சவர்கள். எத்தனை ஹஜ்ஜுங்க? 70 முறை அரஃபாவில் இருந்திருக்காங்க. அவங்க எந்த வருடம் மௌத்தாகின்றார்களோ அந்த வருடம் அரஃபாவிலே முட்டி போட்டு நிற்கிறாங்க. சீடர்கள் கேட்டார்களாம், இமாம் அவர்களே, நீங்கள் இந்த மைதானத்திலே முட்டி போட்டு நிற்க வேண்டிய அவசியம் என்ன? என்னுடைய ரப்பு என்னை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நான் முட்டி போட்டு இருக்குகின்றேன் என்று சொன்ன பிறகு சொன்னார்கள், மன் அஸ்வஉ ஹாதல் ஜம்இ, இந்த கூட்டத்துல ரொம்ப கெட்டவன் யாரு தெரியுமான்னு கேட்டாங்க. அரஃபாவுல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரில் ரொம்ப கெட்டவன் யாரு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க சுஃபியானு ஸௌரி. நீங்களே சொல்லுங்களேன். இப்ப சொன்னாங்க, இன்றைய தினத்தில் என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா என்று ஒரு மனிதன் நினைத்தால் அவன் தான் கெட்டவன். அப்படி என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் தன் அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்குகின்றான். அப்ப நாம் என்னங்க செய்யணும்? அரஃபாவுடைய நாள்ல இறைவனுடைய ரஹமத் ஹாஜிகளுக்கு மட்டுமல்ல, நம்முடைய இல்லங்கள்ல உட்கார்ந்து நாம மன்னிப்பு கேட்கணும். இது ஒன்று. முழு மன்னிப்பை அல்லாஹ் தஆலா தருகின்றார்.